நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு கோழியெல்லாம் கத்துற சவுண்டுங்க. அப்புறம் சரி டைம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைம் 1:15. எதுக்கு தேவையில்லாமல் இந்த டைமில் கத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஏதாவது பூச்சி புழு ஏதாவது வந்திருக்கு வேணுமோ, பாம்பு அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தேங்க. கோழி வந்து கத்துறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 2 ரீசனுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சிட்ருக்குங்க கோழி. அந்த கோழி முட்டை வைக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அடைப்படுக்கிற காலம் வரும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கத்துங்க நைட் டைமில். அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நைட் டைமில் ஏதாவது பாம்புகளோ இல்லை எலி அந்த மாதிரி விலங்குகள் ஏதாவது போச்சு அப்படின்னா அந்த சலசலப்பு சவுண்டு வந்து கேட்டுச்சு அப்படின்னா கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்துங்க. ஒரு கோழி கத்துச்சுன்னா போதுங்க, எல்லா கோழியும் வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருங்க. அதனால் நமக்கு வந்து மனசு வந்து கேட்காதுங்க. சரி எது கத்துது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் டார்ச் எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் சுற்றி முற்றி பார்த்தேங்க. அதுக்கப்புறம் இந்த கோழி செட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதர் மாதிரி இருக்குங்க, செடியெல்லாம் வந்து படர்ந்துருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஏதாவது உடக்காயோ இல்லை எலியோ அந்த மாதிரி ஏதாவது போயிருக்க மாட்டிருக்குங்க. அந்த இடத்துல போகும்போது சலசலப்பு சவுண்டு வரும் இல்லைங்களா, அதை கேட்டு கூட கத்திருக்கலாங்க. என்ன ரீசன்னு தெரிலங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தேங்க. எந்த விதமான பூச்சிகளோ இல்லை பாம்புகளோ எதுவுமே இல்லைங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து நைட் டைமில் ஒரு அடிக்கு மேலே, ஒரு அடிங்க ஒரு 2 அடிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உட்கார மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு தரையில் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைக்காதீங்க. தரையில் உட்கார வைக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏற்றி விட்ருங்க. அதுக்கு தான் இந்த பதிவு.